எங்களோட டென்ஹாக் ட்ரிப்பில் நாங்கள் ஃபைனலாக அந்த கடையை விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த டென்ஹாக் ட்ரிப்பை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நான் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வந்து வர மாதிரி வச்சுருந்தாங்க எல்இடி லைட்டில். சரி ஓகே, அதில் அப்படியே நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். பட் எங்களுக்கு வந்து ஃபேஸ் அந்த அளவு தெரியல. ஸோ அது அப்படியே ஆஃப் ஆகும்போது அப்படியே நாங்கள் அங்கே உட்காந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு தடவை தானே வந்தோம், இனிமேல் எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கெட் ப்ளேஸ் ஃபுல்லாகவுமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஷாப் தான், பட் என்ன ஷாப்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதோட பேக் சைடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேக் சைடில் இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த அவங்க ஒதுக்கி ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம், அதாவது உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த க்யூட்டான டாக் வந்து ஒரு சூப்பராக இருந்தது ஆடிக்கிட்டு. இது ஒரு பொம்மை தான், பட் பார்க்க எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ உள்ளே என்னென்னலாம் இருக்கும், பார் இருக்குது, சாப்பாடு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவங்க சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டாகுமே வந்து க்யூட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது. அதோட வாயில் வந்து இந்த கிறிஸ்மஸ் பால் இருக்கும் இல்லையா, கிறிஸ்மஸ் ட்ரீயில் வைக்கிற பால், அதை வந்து கவ்வியிருக்க மாதிரி ஒரு ரோப்போட கவ்வியிருக்க மாதிரி இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது மேலேயும் கீழேயுமே. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அந்த கடை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி காரு, இது வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. காம்பேக்டான காரு, நார்மல் கார் மாதிரி இல்லாமல் உள்ளே வந்து ஒரு 2 பேர், ஒருத்தர் தாராளமாக உட்காரலாம், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். அடுத்து இந்த ஸ்டாட்யூ வந்து பார்த்தேன், சூப்பராக இருந்தது, செம்மையாக வச்சுருக்காங்க. பட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. நைட் ஆகிடுச்சுனால அந்த ஏரியா ஃபுல்லாமே லைட் டெக்கரேஷன்ஸோட சூப்பராக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோதான், இதோட இந்த டென்ஹாக் ட்ரிப் முடிஞ்சது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய்.